கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகவும் 35வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திடப்படுத்தி என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசியாவின் நாட்களிலே எசேக்கியாவுக்கு பிறகு அந்த இஸ்ரவேலிலே ஒரு பெரிய எழுப்புதலும் பெரிய அசைவும் உண்டாக்கப்பட்ட நாட்கள். இந்த நாட்களிலே ஏன் இப்படிப்பட்ட அசைவு உண்டானது என்று கவனிப்போம் என்றால், ஒன்று, ஆமென், தேவனுடைய வசனத்திற்கு அவர்கள் தங்கள் செவியை சாய்த்து இந்த வசனத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்து கிரியை நடப்பிக்கிறார்கள். அடுத்தபடி பார்ப்போம் என்றால், அங்கே ஆராதனை செய்வதற்கு, தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்வதற்கு திடப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடி தேவ சமூகத்திலே ஆமென் ஆராதனை செய்வதற்குரிய அந்த குழப்பமான நிலைகள் அல்லது அந்த ஆராதனை செய்கிறதற்கு விருப்பமற்ற நிலைகள் மாறி முறையாக ஆமென் ஆண்டவரை தேடி ஆராதிக்க வேண்டிய அந்த உறுதியான நிலைப்பாட்டை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். வேத வசனத்திற்கு தங்கள் செவிகளை சாய்த்து தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, அடுத்து 2வது ஆராதனை முறைப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவன் வல்லமையான காரியங்களை பூமியிலே செய்வதற்கும் இது அவசியமாயிருக்கிறது. ஆராதனை திடப்படுத்தப்பட வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம், எப்படியும் ஆராதிக்கலாம், அப்படி அல்ல. வேண்டுமானால் ஆராதிக்கலாம், விரும்பினால் ஆராதிக்கலாம், அப்படிங்கிறதல்ல. அந்த காலங்களிலே அந்தந்த நேரங்களிலே ஆராதனைகளை முறைப்படுத்தி எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை உயர்த்தி ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அது அந்த ஜனங்கள் மத்தியிலே மாத்திரமல்ல, பிரஜாதிகள் மத்தியிலேயும் பலத்த கிரியைகள் நடப்பிப்பதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் அங்கே நடத்துவதை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆராதனையினுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. விரும்பினால் ஆராதனை கண்டிப்பாக திடமாக ஆராதிக்க வேண்டும் என்கிற நிலைமை இன்றைய தலைமுறை கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்து மாறி இருக்கிறது. விரும்பினால் ஆராதனை, விரும்பினால் ஜெபம், விரும்பினால் வாய்ப்பு கிடைத்தால் தேவனை தேடுகிற அந்த உணர்வு, இவைகளெல்லாம் அந்த தேவனுடைய திட்டத்தினின்று அல்லது சித்தத்தினின்று ஒரு தனி மனிதனை விலக்குவது மாத்திரமல்ல, தேவ நோக்கம் முழுமையாக தேவ சபையின் மூலமாக தேவ ஜனங்கள் மூலமாக வெளிப்படக்கூடாதபடிக்கு அது பெரிய தேக்க நிலையை உண்டு பண்ணுவதை நாம் காண முடிகிறது. நம்முடைய வாழ்வில் இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 2வது செய்ய வேண்டிய காரியம் ஆராதனைகளை, ஜெப நேரங்களை திடப்படுத்த வேண்டும். ஏனோ எப்போ வேண்டுமானால் செய்யலாம், அப்படி அல்ல. வேண்டுமானால் செய்யலாம், விரும்பினால் செய்யலாம், அப்படி அல்ல. கண்டிப்பாக செய்தாக வேண்டும். கண்டிப்பாகவே கர்த்தரை தேடியாக வேண்டும், ஆராதித்தாக வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தியாக வேண்டும் என்கிற திடமான உறுதியான ஆராதனையும் ஜெபமும் ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியம் வைத்து அந்த ஜனத்தை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய உன்னதமான நோக்கம் பூமியிலே அப்படியே நிறைவேறி தேவன் மகிமைப்படுகிற தேவனமாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஆராதனைகள் திடப்படட்டும். இந்த நேரத்தில் இந்த நாளின் இந்த நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் நாம் போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத திடப்படுத்தி கொள்ளுவோம். நமக்கு வாய்ப்பு கிடைத்தால், விருப்பம் இருந்தால் தேவனை ஆராதிக்க அல்ல, திடப்படுத்தி தேவனை ஆராதிப்போம். அந்த ஆராதனை தேவன் பிரியப்படுகிறார். அந்த ஆராதனை மூலமாய் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவ சித்தமும் நம் மூலமாக வெளிப்பட்டு
அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அனபடினாலே இந்த யோசியாவின் நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திடப்படுத்தினது போல தேவ சமூகத்தில் ஓய்வில்லாத லீவில்லாத ஸ்தோத்திர விட்டு கொடுக்காத ஆராதனை தேவ ஜனங்கள் இந்த கடைசி நாட்களிலே செய்ய ஆண்டவருடைய சமூகத்திலே திடமுள்ளட்டும். கர்த்தர் அப்படி அவர்களை திடப்படுத்தட்டும். பார்க்கும் பொழுது பல நேரங்களிலே பரிசுத்த ஆராதனை கூட அலட்சியப்படுத்தி மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகிற நிலைகளை இன்றைக்கு காண்கிறோம். தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிக்கிறதுல திடம்பட கர்த்தர் ஒவ்வொருவரிலும் கிரியை செய்ய நாமும் ஜெபிக்க வேண்டும். நாமும் ஆராதனைகளிலே குழப்பம் இல்லாதவர்களாய் திடமாய் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது தேவ சித்தம் நிறைவேறும். தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. அந்த யோசியாவின் நாட்களிலே வேத வசனத்திற்கு செவி கொடுத்த பின்பு இரண்டாவது ஆராதனை தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனையை திடப்படுத்துகிறார்கள். ஆமாண்டவரே அப்பா, அந்த பரிதாப நிலைக்கும் அந்த தேவ சித்தம் நிறைவேறாமல் போக காரணம் ஜனங்கள் திடமாய் தேவனை ஆராதிக்க தேவாலயத்தில் வருவதில்லை. விரும்பினால் ஆராதனை, விரும்பினால் தேவனை தேடுவது முக்கியமான காரியங்கள் ஆராதனைக்கு ஸ்தோத்திர இடைஞ்சலாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆராதிக்க வேண்டியவர்கள் ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஓடுகிற நிலைகளை பார்க்கிறோமே. இதுதான் தேவ சித்த நிறைவேறாமலும் தேவனால் தேவஜனம் ஆசீர்வதிக்கப்பட முடியாமலும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஆராதனைகள் திடப்பட, ஆராதனைகள் தேவா சமூகத்திலே திடப்படுத்தப்பட்டு அதிலே நாங்கள் தளர்வில்லாமல் தொடர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே நடத்தும், ஆசீர்வதியும். சித்தமாத்த நிறைவேற எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.